ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம கங்கா ஒரு பக்கம் தண்ணி குடிக்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நம்ம காவேரி. அதாவது ஸ்கேனில் அப்போதாக்கா நல்லா தெரியும்னு சொல்லிட்டு சரிம்மா உள்ளே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வாங்கன்னு சொல்கிறாங்க. காவேரி உள்ளே போனதுக்கப்புறமா நம்ம விஜய்க்கு கையும் புரியல காலும் புரியலைங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விட நடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாருமே அப்பப்போ இருக்க தான் செய்வோம். ஏன்னா தனக்குன்னு வந்துட்டு அப்படி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காவேரியை கூப்பிட்டதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேனில் காவேரி கிட்ட குழந்தைய காமிக்கிறாங்க. இது கை, இது காலு, இது வயிறு, அது நெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து காமிக்க அந்த டைம் பார்த்து உள்ள விஜய் என்ட்ரி ஆனதுன்னு விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இது குழந்தையோட தலை, கை, மூக்கு, கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம விஜய்க்கு பார்த்து ஹாப்பியானாலுமே மனசுக்குள்ள ஒரு பக்குன்னு பயங்க. அதாவது குழந்தை நல்லா இருக்கும்ல, எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைன்னு யோசனையாகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அதே மாதிரி கங்காவையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. கங்காவுக்கும் ஸ்கேன் முடிச்சுட்டு கங்காவை வந்து உள்ளே கூப்பிட்டோன்னே அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைம் பார்த்து ஊருப்பட்ட கேள்வி கேட்குறாங்க நம்ம கங்கா. டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம் கேளுங்க அப்படின்றாங்க. ஓ, அந்த டாக்டரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இது மாதிரி வந்து சொந்தத்திலே கல்யாணம் பண்ணால் இது மாதிரி குழந்தை வளர்ச்சி இல்லாமல் இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குமா, பயப்படாதமான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு விஜய் போனோடனே விஜய் உள்ள நுழைஞ்சதுக்கப்புறமா நானும் போகிறேன்னு அவங்க அம்மா வந்திருக்காங்க. வாலண்டரியாக எதுக்குமா வாங்கி கட்டிக்க வர, நீ வராதம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்க பார்த்துப்பாங்க. நீ இதுக்கு போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிமா உனக்கு வந்தாங்க, அவங்களுக்கு வர்றதில்லையே, அவங்களுக்கு ஆசை இருக்காதா? கடைசியில் உள்ளே வந்து நின்னதுக்கப்புறம் ரிப்போர்ட்டில் குழந்தைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அவ்வளோ ஹாப்பி உங்களுக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு அம்மா போட்டுருந்துச்சுல, அதனால் குழந்தைக்கு பாதிப்பு இல்லைன்னு சொன்னோன்னே அவ்வளோ ஹாப்பிங்க. உடனே வேண்டுதலை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர நான் காவேரிக்காக வேண்டியிருந்தேன்னு சொன்ன உடனே தாங்க முடியல நம்ம கங்காவில். நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பட்டி எறியுது கண்ணில் தெரியுதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ பொசசிவ்ல பொங்குறாங்க. ஏமா நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. அவங்க உங்கள் தங்கச்சிமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்